எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டாக்ஸ் கன்சல்டன் அசோசியேஷன் பிரசிடென்ட் சம்சுதீன் பேசுறேன். இன்னைக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது ஒரு சிறிய அப்டேட் மட்டும் பார்க்கலாம் வாங்க. ரூல் 14A, ரூல் 14 கேபிட்டல் ஏ அப்படின்ற விஷயங்கள் வந்து வந்திருக்கு போர்ட்டல்ல. ஏற்கனவே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி சிம்பிளிஃபைட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற கேட்டகரியில வந்து நம்ம பார்த்தோம். GST simplified registration rule number 14A within 3 days 1 hour registrationல நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸியா எடுத்துட்டோம். ஆனா பிராக்டிகலி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தெரியாம சில பேர் தெரிஞ்சு எடுத்திருக்காங்க. ஓகே, தெரியாம சில பேர் 14A செலக்ட் பண்ணி அவங்களுடைய அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி வந்து 2.5 lakhs மேல ஒரு மாசத்துல போறதுனால ஃபர்ஸ்ட் மந்த்லயே ஆப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ரூல்ல பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து பிஃபோர் 31st April 2026க்கு முன்னாடி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து அட்லீஸ்ட் 3 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கீம்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம ரூல்ல வந்து பார்த்தோம். இப்போ அது போர்ட்டல்ல 3 மாசம் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஃபைல் பண்ணதுனால 3 மந்த்துக்கு அப்புறம் இந்த போர்ட்டல் வித்ராயல் ஸ்கீம் வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. குறிப்பிடத்தக்கது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை பத்தி ஒரு சிறிய ஒரு அப்டேட்டை வந்து பார்ப்போம் அப்படின்ற அடிப்படையில வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்திருக்கோம். ஃபெசிலிட்டி ஆஃப் வித்ராயல் ரூல் நம்பர் 14 கேபிட்டல் ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டதுல வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து போர்ட்டல்ல வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. இந்த எனேபிள் பண்ணி நான் வந்து ஆல்ரெடி 14A சிம்பிளிஃபைட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்னுடைய டர்ன் ஓவர் வந்து என்னுடைய மாசம் அவுட்புட் டாக்ஸ் 2.5 லட்சம் ரூபாய் சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி சேர்த்து என்னுடைய அவுட்புட் டாக்ஸ் 2.5 lakhs இருந்தது அப்படின்னா நான் ஆப்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா அந்த ஸ்கீமை விட்டு நான் வந்து வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா 3 மாசத்துக்கு அப்புறம் தான் போக முடியும்ன்ற சொல்ற ஸ்கீமுக்கு இப்போ இந்த ஸ்கீமை வந்து வித்ராயல் ஆப்ஷன்ஸ் வந்து போர்ட்டல்ல கொடுத்திருக்காங்க. குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? இப்போ இதுல பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், இது வித்ராயல் பண்றதுக்கு ஃபார்ம் வந்து REG 32 அப்படின்ற ஒரு நியூ ஃபெசிலிட்டியை வந்து எனேபிள் GSTN பண்ணிருக்காங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 21st January 2026 அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது பேக்ரவுண்ட் பார்க்கும்போது இந்த ஜிஎஸ்டி எனேபிள் பண்ண ஸ்கீமை வந்து ஆப்ட் பண்றதுக்கு ரூல் 14A அப்படின்ற விஷயங்கள் வந்து ஆல்ரெடி ஆப்ட் பண்ணிருக்கணும். அந்த ஆப்ட் பண்ணவங்க ஆப்ட் பண்றதுக்கு உண்டான ஸ்கீம். இதுக்கு அப்ளிகேஷன் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் REG 32 ஒன்லி அவைலபிள் ஆக்டிவ். இந்த 14Aல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவா இருக்க கேஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து நம்ம வந்து போட முடியும், வித்ராயல் பண்ண முடியும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது யாரு அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கும்போது யாரு 14A ரிஜிஸ்ட்ரேஷன்ல சிம்பிளிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் எஸ்ன்னு கொடுத்து போயிருக்காங்களோ அவங்க தான் இந்த ஸ்கீம்ல வந்து வர முடியும் அப்படின்றாங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஆக்டிவோ சஸ்பெண்டா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி 14Aல ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 மாதங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா அவங்க வந்து வித்ராயல் பண்றதுக்கு உண்டான ஃபார்ம் தான் 14A. அவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. இது போர்ட்டல்ல எங்க இந்த வித்ராயல் பண்றதுக்கு உண்டான போர்ட்டல்ல எங்க எனேபிள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது லாகின், சர்வீசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார் வித்ராயல் 14 கேபிட்டல் ஏ அப்படின்ற விஷயங்களுக்கு உள்ள போனோம். போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து 14 அந்த போர்ட்டல் உள்ள போன உடனே வந்து 14Aல வந்து நீங்க வந்து வித்ராயல் பண்றதுக்கு உண்டானது எஸ்ஆர்னோ கேட்கும் போது நம்ம வித்ராயல் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்னுடைய ஸ்கீம் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னு ஒரு செலக்ஷன் பண்ற ஆப்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கு. இல்ல எனக்கு அதர், அதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு ஸ்கீம் அதர்னா அதர் 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித்ராயல் பண்றதுக்கு 2 ஆப்ஷன்ஸ், எக்ஸீடிங் 2.5 lakhs அல்லது அதர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதர்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த ரீசன் வந்து என்ன அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வித்ராயல வந்து ரீசன் கொடுக்கணும். இது கொடுத்துட்டு என்னுடைய கம்ப்ளீட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் சப்மிட் பண்ண அப்படின்னா அந்த ஸ்கீமை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. இது எங்க இருக்கு? போர்ட்டல்ல அதே மாதிரி இந்த இடத்துக்கு போறோம். எங்க போறோம்? லாகின், சர்வீசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் வித்ராயல் ரூல் 14A அப்படின்ற விஷயங்களுக்கு உள்ள போனோடனே ஆப்ஷன் ரிஜிஸ்ட்ரி வித்ராயல் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்க நோன் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரீசன் ஃபார் வித்ராயல்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து இங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்க அவுட்புட் டாக்ஸ் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி, ஆப்ஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் 14A, இந்த இடத்துல இங்க வந்து ரீசன் ஃபார் வித்ராயல் அப்படின்ற விஷயங்களை இந்த ரீசன்ல வந்து வேற ஏதாவது இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இருந்தா கொடுத்துடலாம். இல்ல வேற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா இங்க கிளிக் பண்ணி அதர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்ளிகேஷன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ற மாதிரி நம்ம இதே மாதிரி விஷயங்கள் போட்டு ஆதார் ஓடிபியை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். இதுல வந்து அவுட்புட் டாக்ஸ் டைப் 2.5 lakhs இருந்தா இந்த இது நீங்க வந்து இந்த பாப்அப் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா அதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா இந்த அதர் வித்ராயலுக்கான உண்டான ஃபார்ம் தான் அது. அதர்னு கொடுக்கும்போது ரீசன்ஸ் கொடுக்க வேண்டும் அப்படின்னு விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரீ கண்டிஷன், நான் வித்ராயல் 14A இருந்து நான் வித்ராயல் பண்ணணும். பிராக்டிக்கலா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து நிறைய பேர் பண்ணிட்டோம். நான் அது வெளியே போக முடியல. அப்ப குறைஞ்சபட்சம் 3 மாசம் இருக்கிறதுனால இப்ப அவங்களும் ஆப்லோட் பண்றதுக்கு உண்டான ஸ்கீம்ல என்ன சொல்றாங்க, ஒரு 14 கேபிட்டல் ஏ சப் ரூல் 5ல வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த ஃபார்ம் 32 அப்ளை பண்ணணும். எப்படின்னா 1/4/2026க்கு முன்னாடி அப்ளை பண்ணனா மினிமம் 3 மாசம் ரிட்டர்ன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இல்ல ஏப்ரல் 1/4/2026க்கு அப்புறம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், அந்த ஃபார்மை போடணும் அப்படின்னா மினிமம் 1 மந்த். இப்போ வந்து ஏப்ரல்ல வந்து நான் வந்து போய் போட்டேன் அப்படின்னா ஏப்ரல் மந்த் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதான் மேல இருந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது நான் அந்த மாதிரி வித்ட்ராயல் பண்ணும்போது என்னுடைய பெண்டிங் நான் என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அன்னையில இருந்து நான் என்னைக்கு வித்ட்ராயல் பண்ணணும், அன்னைக்கு வரைக்கும் போர்ட்டல்ல நம்ம கம்ப்ளீட்டா ஆல் பெண்டிங் ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ண வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எங்க சொல்லுது 14 கேபிட்டல் ஏ சப் ரூல் 5ல வந்து சொல்லுது. செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி செக் பண்ணி எல்லாம் போட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ற மாதிரி எல்லாத்தையும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஸ்கீம்ல வித்ட்ராயல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். நான் எக்ஸிட் 2.5 லேக்ல போதும் நான் சேவ் பண்ணி அப்ளிகேஷன் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசியில் ஆதார் ஆத்தென்டிகேஷன் வரும். அந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் ப்ரொப்ரைட்டர் தான் பிரைமரி ஆத்தரையும், பார்ட்னர் டைரக்டரா இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுடைய ப்ரொமோட்டர் யாராவது ஒருத்தராவது நம்ம வந்து ஓடிபி ப்ராசஸ் பண்ணணும். அல்லது வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் பேஸ்டு பயோமெட்ரிக் பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணா மட்டுமே தான் அதை வந்து ஏஆர்என் ஜென்ரேட்டட் ஒன்லி ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல்லி ஆத்தென்டிகேஷன் பண்ணா மட்டுமே தான் அந்த ஏஆர்என் வரும் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க ஆத்தென்டிகேஷன்ல. இப்படி நான் டாஸ்க் டிராஃப்ட் கம்ப்ளீட் பண்ணி நான் ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணாம டிராஃப்ட் மோட்ல இருந்தா 15 நாள் தான் அது வெயிட்டிங்ல இருக்கும். நான் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து நான் டிராஃப்ட் அப்ளிகேஷனுக்கும் என்னுடைய ஆதார் ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு 15 நாள் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. அந்த 15 நாளைக்குள்ள இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி 15 நாள்ல கம்ப்ளீட் பண்ணனா இஃப் நாட் கம்ப்ளீட்டட்னா ஏஆர்என் வில் நாட் பி ஜெனரேட்டட் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. இதுல என்ன அப்படி நான் அந்த அப்ளிகேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், வித்ட்ராயல் நான் போட்டுட்டேன்னா என்னால வந்து இந்த ப்ராசஸிங் பண்ணவே முடியாது. கோர் அமெண்ட்மெண்ட், நான் கோர் அமெண்ட்மெண்ட், செல்ஃப் கேன்சலேஷன் எதுவுமே வந்து அன்டில் அப்ரூவல் 32 வர வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் டூரிங் ப்ராசஸிங், நோ கோர் அமெண்ட்மெண்ட், செல்ஃப் கேன்சலேஷன் ஃபார் அப்ளிகேஷன் நாட் பாசிபிள் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. அப்படி போஸ்ட் அந்த ஃபார்ம் 32 அந்த வந்து போஸ்ட் அப்ரூவல் பண்றாங்க. அப்படி போஸ்ட் அப்ரூவல் பண்ணி ஃபார்ம் 32 உங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா நீங்க 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்து நீங்க எக்ஸிட் பண்ணி நீங்க ஒவ்வொரு மாசமும் வந்து டர்ன் ஓவர்ல காட்டிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 லட்சம்ன்றது சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி கலந்து 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ கேன்சலேஷன் கொடுக்குறேன், எனக்கு அப்ரூவல் ஆர்டர் இந்த மாசமே வந்துருச்சுன்னா அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் டேட் வந்து எஃபெக்டிவ் வந்து வரும்ன்றாங்க. எஃபெக்டிவ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சக்சீடிங் ஆஃப் மந்த் ஆஃப் ஆர்டர் இஷ்யூ. ஆர்டர் எப்போ வருதோ அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ண அந்த மந்த்தை தவிர்த்து அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்தா அந்த ரிட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ உடனே நான் போட்டுட்டு உடனே போனோம்னா முடியாது. பிக் நோ. அன்டில் ஆடிட்டர் ஆபீசர் அப்ரூவல் பண்ண அப்புறம் 33 ஆர்டர் கொடுத்ததுல இருந்து எந்த மாசம் கொடுக்குறாங்களோ அடுத்த மாசம் 1ஆம் தேதியில இருந்தா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. ப்ராக்டிகலி ப்ரொஃபஷனலுக்கு என்ன ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ஷூர் ஆல் என்னுடைய பெண்டிங் ரிட்டர்ன் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி வித்ட்ராயல் கொடுக்கணும்னா என்னோட பெண்டிங் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிஃபோர் அப்ளை பண்ற முன்னாடி நான் வந்து ரிட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிடணும். நவம்பர்ல போட்டிருந்தீங்க, ஆனா இப்ப பண்ணணும் அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரிய ஜிஎஸ்டி 3B கம்ப்ளீட் பண்ணா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. செக் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ அது இல்லாம ஆதார் ஆத்தென்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். டிராஃப்ட் போட்ட அப்புறம் 15 நாள் டைம் கொடுப்பாங்க. 15 நாள்ல கம்ப்ளீஷன் பண்ண வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. இப்படி பண்ற கம்ப்ளீஷன் பண்ற பீரியட்ல வந்து டெம்பரரி அமெண்ட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. அன்டில் அப்ரூவல் வரைக்கும் இது பண்ண முடியாது. இது இல்லாம நான் அப்ளை பண்ண அப்புறம் வந்து மாறிடுச்சா நீங்க வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்ப சிம்பிளா வந்து ஒரு 14A அப்படின்ற விஷயங்களை வந்து சிம்பிளிஃபை ரிஜிஸ்ட்ரேஷனை வித்ட்ராயல் பண்றதுக்கு ஃபார்ம் போர்ட்டல்ல எனேபிள் ஆயிருக்கு. எனேபிள் ஆயிருந்து நான் இப்போ வந்து 1/4/2026 முன்னாடி REG 32 கொடுக்கணும் அப்படின்னா வந்து நான் குறைஞ்சது 3 மாசம் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணா மட்டுமே தான் நான் போக முடியும்.
ஏப்ரல் மேல பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 மாசம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஏஆர்ஆர் டாஸ்க்கை வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணாதான் ஏஆர்ஆர் வரும் அப்படின்ற விஷயங்கள்ல போர்ட்டல்ல இன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு அப்டேட்டை வந்து டிஎன்டிசிஎஸ் சார்பாக வந்து நம்மளுடைய மெம்பருக்கு வந்து போய் சேர்ந்த அடிப்படையில நம்ம வந்து கொடுக்குறோம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.